சென்னையில் 2013 இங்கே ஒர்க் ஜாயின் பண்ணேன். இப்போதைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 years in the sport. I'm a kid only for the diploma. Nowadays I don't like the job, I'm holding the job. I'm a graphic designer also because I'm not clapping my hands because a lot of the person is only giving some sort of நெக்ஸ்ட் ஜென்மத்தில் என்னவா பிறக்கணும்னு ஆசை? மனுஷன் வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு, மண்ணுக்கடியில் மட்டும் தான் பார்க்கணும். இப்போதைக்கு கடையை நம்ம தட்டணும் அவசியம் இல்லை. ஏன் தட்டினாலும் அசிங்கமாக திட்டுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 100% கான்ஃபிடென்ட் நான் சொல்லலாம். இனிமேலும் பண்ணி கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஆமாம், திருநங்கைகளே படத்தில் நடித்தாங்க. இன்றைக்கி அவங்க சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, ஸ்டார் மேலே ஸ்டாராக இருக்காங்க. ஆனால் இல்லாதவங்களுக்கு, ஒரு படிக்காதவங்களுக்கு, படிப்பு அறிவு இல்லாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ஒன்று பண்ணி கொடுங்க. நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அவங்க சைட்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதிர்பார்க்கணும். அவங்க பண்ணி கொடுக்கலன்னா நம்ம இங்கே பேர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போராடலாமே தவிர மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கு என்ன தேவை, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன தேவை இருக்குது, நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா இது இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா. அதே மாதிரி படித்தவங்க நிறையா இருக்காங்க, அவங்களுக்கும் சின்ன சின்ன வேலைகள் கவர்மெண்ட் ஜாபில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பர்மனெண்ட்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா இட் வாஸ் பெஸ்ட். அதுவும் இல்லாமல் படிக்காதவங்களுக்கு, படிக்க இப்போதைக்கு முடியாதவங்களுக்கும் நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நாலேஜ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க. பட் அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, ஏதாவது சின்ன ஒரு வேலை வாய்ப்புகள், சின்ன ஒரு குரூப்பாக இருந்து எப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு கடையை நம்ம தட்டணும் அவசியம் இல்லை. ஏன் தட்டினாலும் அசிங்கமாக திட்டுறாங்க. அதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு ஒரு தனி மனிதன் தானே, தனி மனிதன், அதாவது ஆலமரம் தோப்பாகாது அந்த மாதிரி ஏதோ சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. பல மொழிகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள். பட் திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் பாவப்பட்டவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. அதுதான். I'm a kid only for the diploma. Nowadays I don't like the job, I'm holding the job. I'm a graphic designer also. Yes. Because that's my I like this I am way. அதனால என்னை யாருமே பிடிக்கல, எல்லாரும் ஒதுக்குனாங்க. ஐ எம் சவுட்டிங் ஃபார் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் ஒரு நல்ல அழகாக இருக்கேன், அவ்வளோதான். என்னோடய சர்டிஃபிகேட் எல்லாமே நான் சென்டரில் 1 செகண்ட் தூங்குனதுனால எல்லாமே A2Z எல்லா டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சு. அது இருந்தால் தான் எங்கேயும் இது பண்ண முடியும். இப்போதைக்கு அங்கே போகணுன்னா இங்கே போகணுன்னா எல்லோரும் கேட்குறாங்க. அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் கேட்கும்போது ட்ரெயினில் பாத்ரூமில் செயினை, அந்த மோஷன் கழுவுற அந்த கப்பை சங்கிலி போட்டு கட்டி வச்சுப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ஆக்சுவலி எவனா திருடிட்டு போயிடுவோம். அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அது என்னோடய மிஸ்டேக் தான், அதை நானே பார்த்துக்கணும். என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது மிஸ் ஆச்சு. இன்றைக்கி நான் அதை பற்றி கேரி பண்ணவே இல்லை. கண்டிப்பாக இதான் உண்மை. நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கணும், பத்திரமாக பார்த்தா தான் நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட இருக்கும். இது மெரினா பீச்சில் 2-3 பிள்ளைங்க உள்ளே போச்சு வரவே இல்லை. பிகாஸ் என்னென்னா அவங்களோட பேரண்ட்ஸோட கேர்லெஸ். அந்த கேர்லெஸ் இருக்கக்கூடாது, அவேர்னஸ் மட்டும் தான் வேணும். அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு இப்போது நம்ம சில பேர்கிட்ட வந்து கேஷ் கேட்குறோம், அவங்க ஏதோ ஒரு விதத்தில் இன்சல்ட் பண்ணுவாங்கள்ல, ஏதோ ஒரு இல்லை போங்க அப்படின்ட்டுவாங்க, வேறு வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்களா? ஆமாம். எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை அதாவது அதான் எஜுகேட் பர்சன், அன்எஜுகேட் பர்சன். அன்எஜுகேட் அது நம்மளுக்கு தேவையில்லாத சாப்டர். ஆக்சுவலி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நானா excuse me, if you okay means you will do, otherwise don't do that. If you okay means otherwise you don't have money na, if you okay means you will do, otherwise I am not ask much money for everyone. That's why I am not clapping my hands because a lot of the person only giving some rupees. கேட்டு வாங்குறது தப்பு கிடையாது, கண்டிப்பாக வாங்கினா தப்பு. இருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தங்கிட்ட ₹1 இருக்கும், அதை வச்சு ஒரு டீ குடிக்கலான்னு இருப்பாங்க. ₹1 டீ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டீ குடிக்கலாம் வச்சுருப்பாங்க. அந்த டீ காசு நம்ம வாங்கிட்டோம்னா அவங்க ஒருத்தங்க டீ குடிக்கும்போது அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம கொடுத்துட்டோம், கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, கொடுத்துருவாங்க. பட் அவங்ககிட்ட இருக்காது.
சென்னையில் 2013 இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போதைக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 years இந்த ரெஸ்போர்ட். இந்த மாதிரி லைஃப் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன? கண்டிப்பாக ஒன்றும் இல்லை. திங்கணும் தூங்கணும், திங்கணும் தூங்கணும். சாப்பாடு 3 times கிடைக்குது. மெரினா பீச்சில் கிடைக்குது. தங்குற இடம் கிடைக்குது. நிம்மதியான இது கிடைக்குது. மற்றவங்களுக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கணும், நானும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய இருக்குது. ஐ மேக்கிங் ஃபார் சம்திங் மீன்ஸ் அந்த பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன ஒரு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன என்னது டியூஷன் கிளாஸ் அங்கங்கே எடுக்கலாம். டான்ஸ் சென்டர் வச்சு எடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ஆம்பளைக்கிட்ட படிக்கிறதோ ஒரு பொம்பளைக்கிட்ட படிக்கிறதோ ஒரு டான்ஸிங் சொல்லி கொடுக்குறது, அக்கா நாங்கள் படிக்கிறோம்க்கா அன்னை வருவாங்க. உங்களுக்கு ஆசை இந்த மாதிரி கிளாஸ்? கண்டிப்பாக ஆசை இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் நானும் இங்கே பாரிஸில் டியூஷன் எடுத்தா இருந்தேன். டியூஷனாக 2-3 பிள்ளைங்க ஒரு நாள் எடுத்தேன். அவங்களுக்கு வாய்ஸில் இந்த வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுக்குறாங்க அதான் வரும். அதாவது பிளா 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 சம்திங் இவ்வளோ இருக்க குழந்தைங்கள அந்த மாதிரி தான் சொல்லுமே தவிர அதுக்கப்புறம் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அவங்க மண்டையில் ஏறாது. ஓகே மீன்ஸ் அதாவது அவங்களோட கையில் தான் இருக்குது எல்லாமே. நம்மளோட கையில் எதுவுமே கிடையாது. யார் நம்மளை வழி அவங்க கையில் தான் முடியுமே தவிர இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகே, பட் ஆனால் லைஃப் இப்படியே போயிடாதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வாழ்க்கையை இனிப்பா மாத்துறதும் கசப்பா மாத்துறதும் நம்ம கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் எதுவுமே யோசிக்கல. இப்படி இருந்தாலே போதும். இன்னைக்கு சொல்றேன், நிம்மதியா சாப்பிட்றேன், நிம்மதியா தூங்குறேன். ஆனாலும் நெக்ஸ்ட் இயர்ல நான் என்ன பண்ண போறேன்னு ஒரு கேள்விக்குறி வரதான் செய்யும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய நைட்ல தூங்கும்போது நிறைய 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 சிந்தனைகள். நான் தலைமைச்சைகளை பார்க்கணும், சாரை மீட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது மனு கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் இப்படி மனு கொடுக்கணும்னா என்ன மனு கொடுப்பீங்க அவர்கிட்ட? மனு கொடுக்குறேன் என்னை பத்தி நான் ஒரு மனு கொடுப்பேன். அவ்வளவுதானே தவிர மற்றபடி நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஜாபோ இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ஜாப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு போகணும். அதுதான் நெக்ஸ்ட் ஜென்மத்துல என்ன பிறக்கணும்? கண்டிப்பா காக்கா உரிய மாதிரி பிறக்க அவசரப்படும். மனுஷன் வேண்டாம். மனுஷனுக்கு 6 அறிவு. வாய் பேசுறோம், காது கேட்கிறோம், இது வேண்டாம். மற்றபடி மேல அகாயத்துல போற பறவைகளுக்கும் கீழே நடக்கிற மிருகங்களுக்கும் சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அதை அடிக்கிறது மட்டும்தான் பஞ்சம். ஆனது எப்போ சாகு எப்ப இறக்குது யாருக்கு தெரியும். வீட்டுல வளர்க்குற நாய் பிராணிகளுக்கு என்ன இருக்கு? என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு? பெட் கிளினிக் இருக்கு. பட் மேல கிடைக்கிற காக்காக்கு அதே மாதிரி மேல பறக்கும். பேடா இருக்கும். கடவுள்கிட்ட கேட்கறது மட்டும்தான். இன்னைக்கு கடவுள்கிட்ட கேட்கற தடிக்குள்ளா போயிடும். எல்லாத்தையும் பார்த்தாச்சு, மண்ணுக்கடியில மட்டும் தான் பார்க்கல. அதை மட்டும் பார்க்கணும் கடவுள்கிட்ட. ஆனாவோ பெண்ணாவோ வேணாம். ஆனாவோ பெண்ணாவோ மனிதனாவோ வேணாம். கண்டிப்பா பெண்ணா பிறந்தாலும் கஷ்டம், ஆனா பெண்ணாலும் கஷ்டம், திருநங்கையா பிறந்தாலும் கஷ்டம். திருநங்கை ஆணா பிறந்து திருநங்கையா மாறுறவங்க தான். அதான் திருநங்கைக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க. இனிமேல் பட்டு இந்த ஜென்மங்களே வேண்டாம். ஆமா, அன்பா இருக்கணும் எல்லார்கிட்டையும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ பேர்டா இருந்துச்சுன்னா ஓகே. தேங்க்யூ. வெல்கம்.